கர்த்தருடைய வசனத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். இங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டு, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இங்கிலீஷில் பார்த்தா, blessed is the man who keeps on going when times are hard, after they have come through hard times. This person will receive a crown. The crown is life itself. The Lord has promised it to those who loved him. James 1:12. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். வசனம் சொல்லுது, சோதனையை நம்ம சகிக்கணும். அப்படி இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். உண்மையிலே சொல்லலாம், யாருக்கெல்லாம் சோதனை இருக்கிறதோ அவங்க தான் ஆண்டவருக்கு பக்கத்தில் நம்ம நெருங்கி போயிட்டே இருப்போம். ஒரு கஷ்டமாக நெருக்கடியும் இல்லாமல் இருந்தோன்னா நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர் பக்கத்தில் நெருங்கி போகவே மாட்டோம். ஆண்டவரோடு எந்த காரியத்தில் நம்ம இடைப்பட மாட்டோம். ஆனால் வசனம் சொல்லுது, சோதனை சகிக்கிற அந்த மனுஷன் யாருன்னா பாக்கியவான். உனக்கு என்னைக்கோ எனக்கோ உங்களுக்கோ யாருக்கு சோதனை இருக்கிறோ நம்ம பாக்கியவான் என்று வசனம் சொல்லுது. ஆனால் இந்த சோதனையில் நம்ம ஆண்டவரை தேடணும். ஏனென்றால் வசனம், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு சோதனை வந்து என் யோபுக்கு வாழ்க்கையில் சோதனை வந்து அவன் உத்தமனாய் விளங்கின பின்பு கர்த்தர் எல்லா வச்சும் இரட்டிப்பாக கொடுத்தார். அதே போல் தான் இங்கே யாக்கோபில் சொல்கிறார், அவன் உத்தமன் என்று அந்த சோதனையில் அவன் கரெக்டாக இருக்கிறான், என்னை தேடுறான். ஆண்டவர் தான் இந்த சோதனை என்னை தப்பிக்க வைக்க முடியும், என் மேல் நம்பிக்கை கொள்கிறான். ஆண்டவர் தான் என்னை தப்பிக்க வைக்க முடியும்னு ஆண்டவரை குறித்து பேசுகிறான். அப்படி ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருக்கும்போது அந்த சோதனையை தாங்குவதற்குள்ள பலத்தையும் அதில் தப்பிப்ப செல்வதற்கான வழியும் நமக்கு உருவாக்கி கொடுப்பான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை கொடுப்பான். யார் இந்த சோதனையில் ஆண்டவர் மேலே அன்போடு இருக்காங்களோ, ஆண்டவர் தான் இதை அனுமதிச்சார், நல்லது தான், அது என் வாழ்க்கைக்கு நல்லது தான், இந்த நோய் வந்ததுனால நான் ஆண்டவரோடு இன்னும் நெருங்கினேன், இந்த கடன் பிரச்சனை வந்த நிமித்தம் இன்னும் ஆண்டவரோடு நான் நெருங்கினேன், இந்த போராட்டம் வந்த நிமித்தம் இன்னும் ஆண்டவரோடு நான் அன்பில் நெருங்கி இருக்கிறேன். முந்தி நான் 1 மணிக்கு ஒரு ஜெபித்தேன், இப்போ நான் கூட ஜெபிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். உண்மையிலே சொல்கிறேன், பிரச்சனை வரும்போது நம்ம ஜெப நேரம் கூடும். நம்ம ஜெப நேரம் ஆண்டவரோடு பேசுகிற நேரம் கூடிரும். அப்போ சோதனை வரும்போது ஆண்டவரோடு நம்ம நெருங்குவோம். அப்படி நெருங்கும்போது அவர் என்ன செய்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். அந்த ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் இன்றைக்கி உனக்கும் எனக்கும் எல்லாருக்குமே நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம சோதனையில் அற்பமாக ஆண்டவரே ஏன் ஆண்டவர் அனுமதிச்சிங்க அப்படி இப்படின்னு கேட்காம பொறுமையோடு காத்திருப்போம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்களும் சோதனை சகிக்கிற மனுஷர்களாக ஆண்டவரே கர்த்தாவே உத்தமலாய் விளங்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே பொறுமையோடு ஆண்டவரை சகிக்கிற கிருபையை தாரும். ஆண்டவரே தகப்பனே, எங்கள் உத்தமத்தை காத்துக்கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே தகப்பனே, நீரே எங்கள் தேவன். ஆண்டவரே ஆண்டவர் மனுஷனுக்கு முன்பாக நீர் ஒருபோது எங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். எந்த சோதனை வந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு பலத்தை கொடுப்பீராக. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு ஜெபங்களின் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.